உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத பல்வேறு திட்டங்களை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்த்து வைப்பேன் என செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வன் பேட்டியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வன் சித்தாமூரில் உள்ள வியாபாரியிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தும் வருகின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மருத்துவ கட்டமைப்பிலும் கல்வி கட்டமைப்பிலும் தொழில் வளர்ச்சி கட்டமைப்பிலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு முன்னிலை மாநிலமாக உள்ளது. அதற்கு காரணம் அடிப்படையாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு பாதுகாத்து வருகின்ற சமூக நல்லிணக்கம்தான். மாநிலத்தில் அமைதி நிலைத்திருப்பதால் தான் இந்த வளர்ச்சி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செய்யூர் தொகுதி செழுமையான விவசாயம் செய்யக்கூடிய பகுதி உள்ளது. மேலும் பெரும் வளர்ச்சியான சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு பகுதியாக செய்யூர் பகுதி உள்ளது. இந்த செய்யூர் பகுதியில் விவசாயத்தின் வளர்ச்சியும் மறுபக்கம் நகரமயமாக மாறி வருவதும் ஒன்றுக்கு ஒன்றாக முரணாகி வருகிறது. மேலும் விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் மா, பலா, தென்னை, பனை, குருத்து, காய்கறி ஆகியவை விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவது என சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதி மீனவர்கள் சார்ந்த பகுதியாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த மீனவ பகுதியில் உள்ள பல்வேறு பகுதியில் வீட்டு மனை பட்டா என்பது நீண்ட நாட்களாக இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள அனைத்து மீனவ பகுதிகளுக்கும் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வேன். அது மட்டுமல்லாமல் கடல் அரிப்பினை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவினை அமைப்பேன் என மேலும் கடல் சார்ந்த பொருட்களை மதிப்பிற்கும் வகையில் தீட்டமானது செயல்படுத்தப்படும். மீனவ பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் படிப்பதற்கு கடல் சார்ந்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகள் அமைக்கப்படும். ஆலம்பரக்கோட்டை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்த தருவேன். இதுபோன்ற கோரிக்கைகள் இப்பகுதியில் உள்ளவர்களிடம் வரப்பட்டு உள்ளது என்றும் கூறினார். மேலும் இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இளைஞர்கள் பெரும்பான்மையானோர் சென்னைக்கு சென்று பணிபுரிந்து இரவு 10-11 மணியளவில் வீடு திரும்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த செய்யூர் பகுதிக்கு சிப்காட் ஆனது அமைக்கப்பட்டது. மேலும் இந்த சிப்காட்களில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுத்து தருவேன். மேலும் செய்யூர் பகுதியில் விபத்துகள் நடந்தால் பெரும்பான்மையானவரை செங்கல்பட்டு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையானது உள்ளது. எனவே கிழக்கு கடற்கரை சாலை உள்ள ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இதனால் செய்யூர் அரசு மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்ட ஒரு மருத்துவமனையாக கொண்டு வருவேன் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்த அனைத்து பணிகளையும் செய்து தருவேன் என விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் வேட்பாளர் சிந்தனை செல்வன் தெரிவித்தார். ஆதரவு தர வேண்டும் என அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் மெத்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்யூரை பொறுத்தவரையில மிக சிறப்பான மிக செழுமையான ஒரு விவசாய பகுதியாக செய்யூர் இது விளங்கி இருக்கிறது. அதே சமயத்துல இது ஒரு பெருநகரமாக இருக்கிற சென்னைக்கு அருகாமையில இருக்கிற காரணத்தினாலே இந்த விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் இன்னொரு பக்கத்திலே நகர்மயமாகி வருகிற சூழலும் ஒன்றுக்கொன்று முரணாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய விவசாயத்தன்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இங்கு விளைகிற மா, பலா, தென்னை, பனை பொருட்கள், விவசாய காய்கறிகளை சந்தைப்படுத்துதல் என இந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில விளைபொருள்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் என்கிற அளவில் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை விவசாயிகளின் தலைநிமிருக்காக உருவாக்குவோம் என்பதை நான் முதல் வாக்குறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமாக குளிர்பதன கிடங்காக இருந்தாலும் சரி அல்லது இவைகளை மதிப்பு கூட்டக்கூடிய வகையிலே அமைக்கப்பட வேண்டிய மாம்பழ கூழ் தயாரிப்பு உள்ளிட்ட அத்தகைய தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி உரிய முறையில் அதற்கான உரிய அறிவியல் பூர்வமான ஆய்வை மேற்கொண்டு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான பணிகளை முதற்கட்டமாக முன்னெடுக்க வேண்டியது எனது கடமை என்பதை நான் உணர்ந்தேன். இது ஒரு கடல்சார் பகுதியாக இருக்கிறது. ஏராளமான மீனவ குடியிருப்புகள் இங்கே அமைந்திருக்கின்றன. பல்வேறு மீனவ குடியிருப்புகளில் இன்னும் அடிப்படை தேவையாக இருக்கிற குடிமனை பட்டா கூட வழங்கப்படாத நிலை இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் அதற்கான முயற்சிகள் ஆரோக்கியமான முறையில் தொடங்கப்பட்டு பல இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது முழுமையடையவில்லை. ஆகவே மீனவர் குடியிருப்புகளில் அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்க வேண்டியது
தேவை. இதற்கான ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வாறு பழங்குடிகள் என்பது அன்அக்சசபிள் என்று சொல்லக்கூடிய பொது நீரோட்ட சமூகம் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ, அதை போலவே மீனவர்களும் கூட கடலோர பகுதிகளில் இருக்கிற காரணத்தினாலே அந்த அத்தகைய வகைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை, அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை உருவாக்குவது, அவர்களது விளைபொருளாக இருக்கிற மீன், கடல்சார் அத்தகைய பொருட்களை முறையாக சந்தைப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்குவது, மீனவ சமூகத்து பிள்ளைகள், இளைஞர்களுக்கான ஒரு கடல்சார் அறிவியல் சார்ந்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளை உருவாக்குவது என்கிற அடிப்படையில தேவையான இடங்களில் தூண்டில் மீன் விளைவு போன்ற பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்குவது, ஆலம்பரா கோட்டை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டவற்றை சுற்றுலா தலமாக மாற்றுவது என இத்தகைய கோரிக்கைகள் மக்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து சட்டப்பேரவையிலே அரசின் கவனத்தை ஈர்த்து மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது அவா. நிறைவேற்றுவேன் என்பது எனது உறுதிப்பாடு. இதற்கு அடுத்தபடியாக செய்யூர் பகுதியை பொறுத்தவரையில இங்கு பெரும்பாலும் சென்னையை சார்ந்து வேலை வாய்ப்புக்கான வாழ்க்கை முறை இருக்கிறது. ஏராளமான மகளிர் பெரும்பாலும் இரவு 11 மணிக்கு மேல்தான் சென்னையில இருந்து வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் உருவாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு சிப்காட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிப்காட் மாத்திரமல்லாமல் இன்னும் கூடுதலான தொழில் வளத்தை இந்த பகுதிகளை உருவாக்க, தொழில் வளர்ச்சியை உருவாக்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை கட்டாயமாக நான் மேற்கொள்வேன். பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய மாணவர்கள் பெரும்பாலும் சென்னையில் போய் தங்கிதான் படிக்கிறார்கள். அத்தகைய மாணவர்களுக்கான போட்டித் தேர்வுக்கான மையங்களை இதே பகுதியிலே உருவாக்கி ஒரு புதிய ஆளுமை மிக்க இளைஞர் சமூகத்தை உருவாக்குவது என்பது என் முன்னால் இருக்கிற சவால் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை நிச்சயமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையை பெரும்பாலும் சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஈசிஆர் போன்ற விபத்து அதிகம் நிகழக்கூடிய பகுதிகள், சாலைகள் இங்கே இருக்கிற காரணத்தினாலே இந்த பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனை ஒரு தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாக, மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய பல்வகை சிறப்பு சிகிச்சைகளை தரக்கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவது என்பது இந்த மக்களின் நீண்டகால கோரிக்கையாக அமைந்திருப்பது. நிச்சயமாக அதை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வலியுறுத்தி என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதைகள் மாத்திரமின்றி இந்த பகுதியில ஒரு முழுமையான சமூக நல்லிணக்கத்தை எனது முழு முயற்சி இருக்கும். முழுமையான சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டால்தான், சமூக அமைதி நிலவினால்தான் இந்த பகுதியிலே தொழில் வளம் பெருகும். பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கு ஆர்வத்தோடு முன்னெடுப்பார்கள். அந்த அடிப்படையில சென்னையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை இல்லாமல் சுயேட்சையான சுதந்திரமான மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்காகவே, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், மீனவர்களுடைய வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள், இவற்றையெல்லாம் பிரிப்பதற்காகவே நண்பர் விஜய் பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு யூகம் என்பது தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. அதற்கான சாத்தியப்பாடுகள் கூடுதலாக இருக்கிறது. ஆகவே அத்தகைய சூழலில் வாக்காளர்கள், மிக குறிப்பாக புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் விழிப்புணர்வோடு இருந்து பாஜகவினுடைய நேரடி கூட்டணியையும் சரி, பாஜகவினுடைய மறைமுகமான அடையாளங்களையும் சரி நிராகரிக்க வேண்டும். மீண்டும் பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி செய்வதுதான் தமிழகத்திற்கு பாதுகாப்பானது. அந்த அடிப்படையிலே பானை சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் உங்கள் ஊடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாடு விடுதலை அடைந்த பிறகு ஒரு சுதந்திரமான பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய வகையிலே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் என்பது, அத்தகைய புரட்சியாளர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் திட்டமிட்டு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை
தனியார் மயமாக்குவதற்காகவே ஒரு அமைச்சரவையை பாஜக உருவாக்கியது என்பதை யாவரும் அறிவோம். அதனுடைய நீட்சியாக இன்று கல்பாக்கம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் முற்றுமுழுவதுமாக உள்ளூர் தொழிலாளர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. வேலை வாய்ப்புகள் முற்றுமுழுவதுமாக தமிழர்களுக்கு மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே அத்தகைய நிலையை மாற்றுவதற்கான ஒரு வலுவான குரலை எழுப்ப வேண்டியது செய்யூரிலிருந்து செய்யூருடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் எழுப்ப வேண்டியது இந்த பகுதியில் தேவையாக இருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு இவைகளில் மாத்திரமல்லாமல் அங்கு அமைந்திருக்கிற மருத்துவமனை, அங்கு அமைந்திருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளி ஆகிய கட்டமைப்புகளில் கூட குறைந்தபட்ச ஒரு முன்னுரிமை என்பது மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கல்பாக்கத்தினுடைய உண்மையான சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான விசாரணைக்கு இதுவரை யாரும் உட்படுத்தியதாக தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக இத்தகைய அம்சங்களில் கவனம் கொள்வோம். கல்பாக்கம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மாத்திரமல்ல, என்எல்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களும், இன்னும் சொல்ல போனால் ரயில்வே போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் மெல்ல மெல்ல தமிழர்களை முற்று முழுவதுமாக புறக்கணிக்கிற பொதுத்துறையாக மாறி வருகின்றன. இந்த நிலை மாறுவதற்கு நிச்சயமாக சட்டமன்றத்தில் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்